வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பார்ட் 43 இந்த டைம் பார்க்க போகிறோம். பகுதி 43 பேஸ்கட் மாடல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரங்கோலி இமேஜஸ் நீங்கள் அனுப்ப விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602. பேஸ்கட் மாடல்ஸும் இந்த நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும். மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. ஊர்மி ஃப்ரம் மதுரை 3 கூட போட்டிருக்காங்க பாருங்கள் வாத்து டிசைனில். அதே போல் இந்த கூட எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். crosscut மாடலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 2-3 நாட்ஸ் கலந்து போட்டிருப்பேன். இந்த கூடையை பார்த்தா நான் அது போட்டிருந்தேன். நல்லா அழகாக போட்டிருக்காங்க. ஊர்மி ஃப்ரம் மதுரை. நான் போட்ட கூடையில் நிறைய நாட்ஸ் கலந்து போட்டிருப்பேன். பிஸ்கட் நாட்டில் 2 விதமாக போட்டிருப்பேன். அதுக்கடுத்து மல்லிப்பூ முடிச்சு போட்டிருப்பேன். இப்படி எல்லா மாடல்ஸும் கலந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு crosscutல ஒரே மாடலாக நீங்கள் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஊர்மி ஃப்ரம் மதுரை. இந்த டிசைன் பார்த்து தான் போட்டேன். இதுக்குள்ளே மெஷர்மெண்ட் தான் அது. விஜய நிர்மலான்னு நினைக்கிறேன். சேல்ஸ் பண்ணுறாங்க போல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்பர் கரெக்டாக தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்குது. கொஞ்சம் போல்டாக எழுதி அனுப்புனாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடிட் பண்ணும்போது எனக்கு குட்டி குட்டியாக தெரியும்னு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ நீங்கள் அப்போ போல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஊரையும் பேரையும் மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்க. விஜய நிர்மலா ஃப்ரம் நாங்குநேரின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய இடம் அனுப்பியிருக்காங்க. விஜய நிர்மலா ஃப்ரம் நாங்குநேரி. அவங்களோட இமேஜஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு புது செக்ஷன் ஓப்பன் பண்ணிடுவேன். அது ஜான்வரி 1 அப்புறம் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த செக்ஷனில் நிறைய இமேஜஸ் யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்குள்ள இமேஜஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில் போடலான்ட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஒருத்தரே ஒரு 20 இமேஜ் கிட்ட அனுப்புகிறாங்கன்னு வைங்க, அது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். விஜய நிர்மலா ஃப்ரம் நாங்குநேரி. அவங்களோட இமேஜஸ் பார்த்துட்ருக்கோம். சேல்ஸ் பண்ணுறாங்க போல். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, வேணுங்கிறவங்க கேட்டுக்கலாம். அந்த கிராஃப்ட் ஒர்க் பகுதியில் உங்களோட இமேஜஸ் மொத்தமாக ஒரு இமேஜில் மட்டும் டைப் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு செட்டாக அனுப்பி வைக்கலாம். ரங்கோலி இமேஜஸ் எப்படி அனுப்பி வைக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு போட்டு பார்ட் 1 போட்டுட்டுப்பேன். இந்த பேஸ்கட் மாடல்ஸும் தொடர்ந்து வெளிவரும். பேஸ்கட் மாடல்ஸில் 2-3 இமேஜஸ் அனுப்புகிறவங்களோடது எல்லாமே சேர்ந்து கலந்தாப்பில் இந்த இப்போ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி அப்லோட் பண்ணுவேன். சில பேர் 2-3 இமேஜஸ் தான் அனுப்புவாங்க. சில பேர் நிறைய இமேஜஸ் 10-20 இமேஜஸ் கிட்ட அனுப்புகிறாங்க மொத்தமாக. அதனால் அவங்களுக்காக அந்த கிராஃப்ட் ஒர்க் தனியாக ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வீடியோஸும் அனுப்பிக்கலாம். உங்களை பற்றின குறிப்புகளும் கொடுத்துக்கலாம். அது முழுக்க உங்களோட தனிப்பட்ட பகுதியாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கிராஃப்ட் ஒர்க்கை பற்றி ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு தனிப்பட்ட பகுதியில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் கொடுத்தா நான் அப்லோட் பண்ணுவேன். அது முழுக்க ஒருத்தர் சம்மந்தப்பட்ட பகுதியாக இருக்கும். கிராஃப்ட் ஒர்க் மாடல்ஸ் தனியாக இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஜான்வரி 1 மேலே அது வரும். உங்களுக்கு அந்த வீடியோ வரும்போது நல்லா தெளிவாக புரியும். அதுக்கும் இதே மாதிரி தான். ஆனால் இதில் எல்லா இமேஜ்லேயும் நான் ஊரையும் பேரையும் டைப் பண்ண சொல்லுவேன். அந்த கிராஃப்ட் ஒர்க்கு நீங்கள் அந்த செக்ஷனுக்கு அப்லோட் பண்ணும்போது எனக்கு இமேஜஸ் அனுப்பும்போது ஒரு கூட அல்லது ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கில் மட்டும் உங்கள் ஊரையும் பேரையும் போல்டாக டைப் பண்ணி அனுப்புனா போதும். சில பேர் வீடியோஸ் அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. அவங்க போடுற ஐட்டங்களை அனுப்பலாம். அகிலா ஃப்ரம் காரைக்கால் நினைக்கிறேன். அதில் அப்படி தான் அந்த குட்டி லெட்டரில் இருக்குது. கொஞ்சம் பெருசாக நெக்ஸ்ட் டைம் எழுதி அனுப்புங்க சிஸ்டர். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நேம் சரியாக தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே அவங்க அனுப்பினதான் நினைக்கிறேன். அகிலா சிஸ்டர் அனுப்பினது. நேம் நினைவு இருக்குது, ஆனால் ஊர் மறந்து போச்சு. காரைக்கால் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸ்டார் பேட்டர்னில் கூட போடுறதுக்கு பேஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். மேலே வளர்க்குறதும் காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் இந்த ஸ்டார் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ வேணுங்கிறவங்க ஸ்டார் கூடை பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிறைய இமேஜஸ் யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிறைய இமேஜஸ் அனுப்பும்போது ஒரு 20 or 25 இமேஜஸ் கிட்ட அனுப்பும்போது ஒரு இமேஜில் மட்டும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அதே போல் நீங்கள் உங்களோட ஐட்டங்கள், இந்த கிராஃப்ட் ஒர்க் ஐட்டங்கள்லாம் வீடியோ எடுத்து அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, அதை அனுப்பும்போது உங்களோட வால்யூம் அதில் வராது. நீங்கள் ஏதாவது பேசினா வரும், ஆனால் அதை சுற்றி உங்களுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் அல்லது வேறு ஏதாவது சவுண்ட்ஸ் இருந்ததுன்னா நான் அதை மியூட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த வீடியோவை ஆடியோ கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. என்னோடய வீடியோலேயே ஏதாவது சின்ன ஆடியோ மிஸ்ஸிங்காக வந்ததுன்னா அதை கண்டிப்பாக யூடியூப்பில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது சினிமா பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் பார்த்து அனுப்புங்க நீங்கள் ஆடியோ பதிகிறதா இருந்தால். ஆஷிகா ஃப்ரம் காஞ்சிபுரம். எனிப்படி முடிச்சல இந்த கூட போட்டிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்படி போடுறதுட்டு. நிறைய
டிப்ஸ் மாதிரி கேட்டுட்ருந்தாங்க. அது எல்லாமே இப்போ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படிங்கிற பேரில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் கேட்கும்போது அதை நம்ம ப்ரீஃபாக சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு வீடியோ போட்டால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மகேஸ்வரி ஃப்ரம் தெலுங்கானா. மேரி கிறிஸ்மஸ். கவிதா முத்துக்குமார் சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத். கிறிஸ்மஸுக்காக நிறைய கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே நமக்கு நிறைய அனுப்பியிருக்காங்க. கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத். நெக்ஸ்ட் டைமாவது நீங்கள் எல்லோரும் அனுப்பும்போது ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அதே போல் உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் பகுதி தனியாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 5 அடியில் 14 ஒயர் எடுத்திருக்காங்க. 7 ஒயர் அகலம் வச்சுருக்காங்க. 1 ரோ 14 டியூப்ஸ். ஒரு ரோக்கு நமக்கு 14 டியூப்ஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஆஷிகா ஃப்ரம் காஞ்சிபுரம். இதே போல் நீங்களும் மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் ஷேர் பண்ணும்போது மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண முடியலனாலும் பரவாயில்லை, ஒரு பேப்பரில் போல்டாக எழுதி வச்சு அனுப்புங்க. எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு சென்ட் இமேஜஸ்னு. அந்த வீடியோ பாருங்கள். எழுதி அனுப்புகிறதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க அந்த 2 வீடியோஸும் பாருங்கள். கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பேஸ்கட் மாடல்ஸ் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும். அதுலேயே நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம். ரஜியா ஃப்ரம் மன்னார்குடி. கவிதா ஃப்ரம் கும்பகோணம். சின்ன டால்க்கு சின்னதாக பிளாஸ்டிக் ஒயரில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே சின்ன டால் இருக்குது. நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கமெண்ட்டில் போட சொல்லி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா டைமை குறிப்பிடுங்க. எந்த டைமில் நீங்கள் கேட்க வர்றது அந்த டைமை குறிப்பிட்டிங்கன்னா எனக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ டைமை குறிப்பிட்டு கேளுங்க. எது போடணுன்னாலும் நீங்கள் டைம் குறிப்பிட்டு கேளுங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நிறைய ரிக்வெஸ்டட் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறேன். நிறைய போட வேண்டிய கூடைகளும் இருக்குது. எல்லாமே பெண்டிங் ஒர்க்ஸ் தான் இருக்குது. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட எல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன். பீட்ஸ் ஒர்க்கில் போட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஸ்டாரில் எல்லாமே பீட்ஸ் ஒர்க்காக இருக்குது. நல்லா கூர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும். குட்டி குட்டி பீட்ஸில் போட்டிருக்காங்க. இவங்க பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு இமேஜில் நீங்கள் டைப் பண்ணால் கூட போதும். அதிகமாக நீங்கள் இமேஜஸ் அனுப்பும்போது அதை எல்லாமே நான் தனி செக்ஷனில் போடுறேன். கிராஃப்ட் ஒர்க் அப்படிங்கிற செக்ஷன் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் அது எல்லாமே அதில் வந்துடும். இனிமேல் நீங்கள் அனுப்பும்போது ஒரு இமேஜில் டைப் பண்ணி மொத்த இமேஜஸாக அனுப்பலாம். 2-3 இமேஜஸ் அனுப்புகிறவங்க கட்டாயம் ஒவ்வொரு இமேஜ்லேயும் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. எப்படி அனுப்புறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த பேஸ்கட் மாடல்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பீட்ஸ் ஒர்க்கில் குட்டி குட்டியாக மினி பேக் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கு, அழகாக போட்டிருக்காங்க. ஏற்கனவே எனக்கு இந்த மினியேச்சர் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும். அது செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ மினியேச்சர் ஒர்க் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. எஸ் குமார் ஜஹான் திருச்சி. இது எல்லாமே உள்ளன் ஒர்க் போட்டிருக்காங்க க்ரோஷாவில். உமாதேவி சென்னை. சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளவர் வாஸ் போட்டிருக்காங்க. இதே போல் ஃப்ளவர் வாஸ் நமக்கு கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத் அவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க போன டைம். அதில் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதை போட்டு பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருக்குது. நான் போட்டு காமிச்சோம்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து அவங்க பாக்ஸ் நாட்டில் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் பாருங்கள் பிஸ்கட் நட் கலந்துருக்காங்க. பேர் தெரியல யாருக்குள்ளன்னு. விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். நெக்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணப்போ அந்த புது செக்ஷனுக்கும் நீங்கள் இதுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் அதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்ல பெரிய கூடையாக போட்டிருக்காங்க. பேர் கொடுத்துருப்பாங்க, எனக்கு மறந்துருச்சு. இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல பெரிய கூடையாக போட்டிருக்காங்க. சைடில் கைப்பிடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் இல்லாமல் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. கூர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அருக்கு பார்த்திங்கன்னா இதில் சின்னதாக கைப்பிடி கொடுத்துருக்காங்க. பெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. நான் புதுசாக ஓப்பன் பண்ணுற செக்ஷனுக்கு நீங்கள் இமேஜஸ் அனுப்பும்போது ஒரு இமேஜில் மட்டும் டைப் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கேன். ஒரு டைமில் அனுப்பும்போது மட்டும் அப்படி அனுப்புங்க. நெக்ஸ்ட் டைம் அதாவது நீங்கள் 2-3 நாள் கழிச்சோ அல்லது மறுநாளோ அல்லது ஒரு 2 வாரம் கழிச்சோ அப்படி அனுப்பும்போது அதில் கட்டாயம் மறுபடியும் ஒரு இமேஜில் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி மொத்தமாக ஒரு செட்டாக அனுப்புங்க. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்காங்க. ஒரே ஒரு தடவை டைப் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு டைம் அனுப்புகிற செட்டில் மட்டும் ஒரு இமேஜில் டைப் பண்ணி அனுப்புனா போதும்னு சொல்லியிருக்கேன். ஃபிர்தௌஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம். ஃபிர்தௌஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம். பேஸ் காமிச்சிருக்காங்க.
உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது மெஷர்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கல்பனா ஃப்ரம் குரோம்பேட். ஹார்ட் ஷேப்பில் அந்த சின்னதாக பேஸ்கெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 7 ஒயர் 3 அடியில் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அதை எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரோட இமேஜஸும் தனித்தனி பார்ட்டாக பார்க்கலாம். பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டும் ரன் ஆகும். மொத்தமாக ஒரு 3 பார்ட் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. புது செக்ஷனாக 3 இருக்குது. ரங்கோலி இமேஜஸ் தனியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பேஸ்கட் மாடல்ஸ் தனியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம கிராஃப்ட் ஒர்க்கு தனியாக பார்க்க போகிறோம். அந்த கிராஃப்ட் ஒர்க்கில் நிறைய இமேஜஸ் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளது எல்லாமே அதில் அந்த செக்ஷனில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வீடியோஸ் எடுத்து அனுப்புகிறதா இருந்தாலும் அனுப்பலாம். சில பேர் இப்போ வீடியோஸ் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இதோட நம்ம அதை அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேரோட இமேஜஸ் பாதிக்கப்படும். அந்த வீடியோ மட்டுமே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடும். அதனால தான் நான் இப்போ அந்த செக்ஷன் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த கிராஃப்ட் ஒர்க் அப்படிங்கிற செக்ஷன் தனியாக ஓப்பன் பண்ண ரீசன் அதுதான். 2-3 வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை நம்ம போடும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஷர்மி ஃப்ரம் அந்தியூர் அவங்களோட இமேஜஸ் பார்த்துட்ருக்குறோம். பேக்ரவுண்டு இமேஜஸ் பேக்ரவுண்டில் வீடியோஸில் நீங்கள் அனுப்புகிற வீடியோஸில் ஏதாவது சவுண்ட் வந்ததுன்னா நான் அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் ஆடியோ எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா, சினிமா பாட்டு அல்லது நாடகம் இந்த மாதிரி டிவியோட வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைங்க. எந்த விதமான பாட்டாக இருந்தாலும் அதை மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசி அனுப்பி வைங்க. உமாதேவி ஃப்ரம் சென்னை. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். வெளியே உள்ள சத்தங்கள் வராத அளவுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைங்க. ஒருவேளை அப்படி வந்ததுன்னா நான் அதை மியூட் பண்ணிவிட்டு வெறுமனே மியூசிக் ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். சேல்ஸ் பண்ணதாக இருந்தால் உங்கள் மொபைல் நம்பரை குறிப்பிடுங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கான ஒரு பகுதியாக இருக்கும். இந்த பர்ஸ் எப்படி போடுன்னு சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாந்தி சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பி சாந்தி. சுரக்காயல் நத்தம் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதோட வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பாக்ஸ் நாட்டில் crosscut எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவுக்கு கீழேயே நான் கொடுத்துருக்குறேன். ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம் அவங்க அனுப்பியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க பாருங்கள். வி ஷேப்பாகவே வந்துட்டுருக்கு பாருங்கள். க்ளோஸ் ஆகாமல் ஓப்பன் வி மாதிரியே இருக்கும். அந்த பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டியூப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சைடில். ரங்கோலி இமேஜஸ் இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஒரு இமேஜில் மட்டும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி மொத்த இமேஜஸாக நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா வரக்கூடிய பார்ட் எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவேன். ஏற்கனவே ரங்கோலி இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொருத்தரோட இமேஜஸும் அதில் வந்துட்டுருக்கும். ஒருத்தரோட தனிப்பட்ட இமேஜஸ் எல்லாமே அதில் வரும். அதே போல் தான் நான் இந்த கிராஃப்ட் ஒர்க் பார்ட்டும் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு தான் நான் இந்த கிராஃப்ட் ஒர்க்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். விஜி ஃப்ரம் மதுரை அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் பண்ணுறவங்க வேணுங்கிறவங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வீடியோவாகவும் எடுத்து அனுப்பலாம், இமேஜஸாகவும் அனுப்பலாம். வீடியோவாக எடுத்து அனுப்புறது தனியாக கிராஃப்ட் ஒர்க் பார்ட்டில் வரும். புதுசாக அந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். பார்ட் 43க்கு இமேஜஸ் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட இமேஜஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் அனுப்பி வைங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அதுக்கான வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டிப்ஸ் பார்ட்டில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டிப்ஸ் பார்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.